இன்னைக்கு இந்த வீடியோல காசி எதை பத்தி பேச போறோம்? ஹலோ பீட்டர். Hello, Peter. பிரிடேட்டர்ஸ் கில்லர் ஆஃப் கில்லர்ஸ் ஒரு டிஸ்கஷன் ரிவ்யூ. இப்போ ரீசெண்டா வந்த மூவி தான் இது. வந்து டைரக்ட் ஓடிடி ரிலீஸ் தான். குழுவில் இருக்கு. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்கன்னா பார்க்கலாம். இந்த படத்தோட பத்தி ஒப்பீனியன் என்ன உங்களை காசி? ஒரு ஆவரேஜான படம் பீட்டர். ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பரா இருக்கு, கிளைமேக்ஸ் மட்டும் கொஞ்சம் சதவிட்டாங்க. நல்லா இருக்கு. பட் என்ன சொல்றதுன்னா 1.5 மணி நேரத்துக்குள்ள சொல்ல வேண்டிய கதை இல்ல. ஒரு 2.25 மணி நேரம் படமா எனக்கு ஃபீல் ஆச்சு. அதை ரொம்ப ரஷ் பண்ணிட்டாங்களோ. எனக்கு ரஷ் பண்ண மாதிரி தெரியல பீட்டர். அது கரெக்டான பேசிங் தான். கிளைமேக்ஸ் வந்து கொஞ்சம் சதவிட்டாங்க, அவ்வளவு. நிறைய கட் பண்ணாம சீன் பை சீன் ஃப்ரேம்ஸை வந்து சீக்கிரமா மாத்தினாங்க. பாத்தீங்களா? பேடு, அதாவது 3வது பிரிடேட்டர் வந்து வேர்ல்டு வார் 2ல டைம், அந்த டைம்லைன் வந்து கொஞ்சம் ரஷ் பண்ண மாதிரி தெரியும். அந்த டைம்ல தான் எனக்கு கொஞ்சம் ரொம்ப லென்த்தா ஃபீல் ஆச்சு. இந்த 2 டைம்லைன் வந்து ஈஸியா சீக்கிரமா முடிச்சு பார்க்கவும் நல்லா இருந்தது. அந்த லாஸ்ட் அந்த வேர்ல்டு வார் டைம்லைன் தான் வந்து கொஞ்சம் ரொம்ப லென்த்தா சீக்கிரமா முடியுங்கிற மாதிரி. அது நல்லா இருக்குன்னு சொல்லல, அதே சமயம் நல்லா இல்லைன்னு சொல்லல. ஒரு மாதிரி இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்துருக்கலாமோ. அந்த இடத்துல நல்லா தெரிஞ்சுது. ஒரு மாதிரி பிரிடேட்டரை கூட சரியா காட்டல. அந்த பிரிடேட்டரையும் சரியா பார்க்க முடியாது. ஆமா, அது வந்து ஒரு மாதிரி கனெக்ஷன் இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு அந்த. ஏன்னா இந்த ரெண்டுமே சூப்பரா இருந்தது. எனக்கு வைக்கிங் இது பிடிக்கும். வைக்கிங் எரால இருக்கிற அந்த ஸ்டோரி வந்து சூப்பரா இருக்கும். அது வந்து நல்லா இருந்தது. ப்ரூட்டலா ஆக்ஷனா அந்த மாதிரி. நீங்க சொன்ன மாதிரி இந்த ப்ரூட்டல் வந்து பிளட் கண்டென்ட் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல பிரிடேட்டரையும் பாக்குறோம். எல்லாத்துலயுமே ஒரு ஒருத்தான கண்டென்ட்டா இருக்கு. அதே மாதிரி வந்து இந்த ஃபர்ஸ்ட் வந்து ஷீல்டு, செகண்ட் வந்து ஸ்வார்டு. ஸ்வார்ட்ல பாத்தீங்கன்னா அதுவும் நல்ல சூப்பரான ஸ்டோரி தான். சின்ன ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி தான் இருக்கும் ஸ்டோரி. பட் கண்டென்ட் சூப்பரா இருந்தது. நல்லா கிறிஸ்பா. அந்த பிரிடேட்டரும் சூப்பரான பிரிடேட்டர், ஸ்டெல்த் பிரிடேட்டர், நிஞ்சா மாதிரியான ஒரு பிரிடேட்டர். அந்த ஸ்டோரியும் அந்த கேரக்டரும் நல்லா இருக்கும். ஒரு அண்ணன் தம்பி வந்து எப்படி வேற வேற இதுவா வளர்றாங்கன்னு சொல்லிட்டு. ஒரு அண்ணன் வந்து ஒரு பிரதர் வந்து சாமுராய், இன்னொரு பிரதர் வந்து நிஞ்சா. 2 பேருக்கும் நடக்கிற சண்டை. அது நல்லா இருந்துச்சு. இந்த ஆக்ஷன், அந்த ஃபைட்டிங் ஸ்டைல், ஆர்ட் ஸ்டைல் எல்லாமே டாப் கிளாஸா இருந்துச்சு. என்ன பொறுத்த வரைக்கும் செகண்ட் வந்து சூப்பரான கதை, ரொம்ப ஸ்டைலிஷா இருந்துச்சு பீசன். அது செகண்ட் வந்து அது ஃபேவரட். அந்த பிரிடேட்டர் டிசைனா இருக்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் பிரிடேட்டர் வந்து அந்த அளவுக்கு டேஞ்சரஸா தெரியல. பல்கியா இருக்கும். அப்படியே மாதிரி பல்கியா இருக்கும். பட் ஓகே, பிரிடேட்டர் ஓகே. செகண்ட் வந்து ஃபேவரட் ஆயிடுச்சு திடீர்னு. கண்டிப்பா. இல்ல அந்த அப்ப ஆர்ட் ஸ்டைல் எல்லாமே டிஃபரெண்ட் தான். அதுலயும் செகண்டோட ஆர்ட் ஸ்டைல் வந்து பயங்கரமா இருக்கும், யூனிக்கா இருக்கும். ஆமா, அது ஆர்மர் எல்லாம் பெருசா இல்லாம வெறும் ஃபுல்லாவே கில்லிங் தான். அட்டாக்கிங்ல வெப்பனா யூஸ் பண்ணுவோம். ஃபுல்லா அட்டாக் வெப்பனா யூஸ் பண்ணுவோம். இதுல பெருசா உங்களுக்கு ஒன்றும் காஸ்டிங் க்ரூலாம் பெரிய ஒரு காஸ்டிங்லாம் இல்ல. அதனால அதுல டிஸ்கஸ் பண்ற அளவுக்கு பெரிய ஆர்டிஸ்ட் யாராவது ஒர்க் பண்ணாலும் தெரியல எனக்கு. இதுல அதுக்கு தேவையே படல போயிட்டாங்க. ஏன்னா அனிமேஷன் மூவி தானே, அதுக்கு பெருசா எதுவும் தேவைப்படல. இந்த வாய்ஸ் ஆக்டிங்ல கூட பெரிய ஹீரோஸ் எதுவுமே ஒரு பெரிய ஆக்டர்ஸ் எல்லாம் ஒன்றும் வரல. ஆமா, மியூசிக்கும் கொஞ்சம் நார்மலா நல்லா தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் செகண்ட் ரொம்ப நல்லா இருந்தது மியூசிக் வைஸா. தேர்டு தான் எனக்கு அது பெருசா எதுவும் கனெக்ட் ஆகல. அதை வந்து என்ஜாய் பண்ண முடியல பெருசா. மேக்கிங்னு வந்துட்டீங்கன்னா, மேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து தனித்தனியா பார்க்க முடியுது. ஃபர்ஸ்ட் ஆக்ட், செகண்ட் ஆக்ட், தேர்ட் ஆக்ட், ஃபோர்த் ஆக்ட், 4மே மேக்கிங் வைஸா டிஃபரன்ஸ் காட்டியிருக்காங்க. லைட்டா டிஃபரன்ஸ் காட்டியிருக்காங்க. பெரிய ஹெவி டிஃபரன்ஸ்லாம் இல்லை. ஒரே படத்துக்குள்ள இப்படி ஒரு டிஃபரெண்ட் ஆர்ட்ஸ் யூஸ் பண்ணணுன்றது, ஒரு பிரிடேட்டரோட ஸ்டோரி பிளாட் லோர் வேற மாதிரி எக்ஸ்பென்ஷன் பண்ணது, இதெல்லாமே இப்போ ஒரு புதுசா இருக்கு. பிரிடேட்டர் அவங்களோட ரூல்ஸே லைட்டா பிரேக் பண்ற மாதிரி இருக்கும் அந்த சீக்வன்ஸ் உங்களுக்கு பாத்தீங்கன்னா. அப்படி சொல்றீங்களா? இல்ல, பிரிடேட்டரே இப்படிதானே போயிட்டேன். பிரிடேட்டர் வந்து எல்லாருமே வந்து ஹானரபிளான பிரிடேட்டர்னு சொல்ல முடியாது போயிட்டேன். அதுல வந்து நிறைய கேட்டகரி இருக்கு. எப்படி சொல்றதுன்னா, இப்போ சாமுராய் மாதிரினா ஹானரபிளான பிரிடேட்டர் அந்த மாதிரி இருக்காங்க. ரோனிங் மாதிரி எப்படியாவது ஜெயிச்சிடணும், சீட்டிங் பண்ணாலும் பரவாயில்ல, அந்த மாதிரி பிரிடேட்டரும் இருக்காங்க. கிரிமினல் பிரிடேட்டரும் இருக்காங்க. அதனால பிரிடேட்டர்ல ஏகப்பட்ட பிரிடேட்டர் இருக்காங்க. எல்லா பிரிடேட்டரும் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இல்ல, அதுக்கேற்ற மாதிரி கிளான்ல மரியாதை கிடைக்காது. ஹானரபிளா இருக்கும்போது அதுக்கு மரியாதை வேற மாதிரி இருக்கும். எக்ஸ்பென்ஷன் யூனிவர்ஸ் கொஞ்சம் எக்ஸ்பெண்ட் ஆகுது. இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு. ஒரு இதுக்கு முன்னாடிலாம் இந்த பிரிடேட்டர் படங்கள்ல கூட சொல்லாத மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டோரி லைன் வேற. எனக்கு வந்து இது எது கூட கனெக்ட் ஆகுதுன்னா, பிரிடேட்டர்ஸ்னு ஒரு படம் வந்திருக்கு. நம்ம கிங்காங் ஹீரோ இருக்காருல, அவரோட படம் அது. அவர் தான் ஹீரோ. அதுல அந்த படத்துல இதே மாதிரி தான் இருக்கும். ஒரு 4-5 பேர் சேர்ந்து வந்து நிறைய பிரிடேட்டரை கூட சண்டை போற மாதிரி இருக்கும். அது கூட ஒரு சிமிலாரிட்டிஸ் ஃபீல் ஆகுது. இன்னொன்னு என்னன்னா, இந்த படத்தை பாக்குறதுக்கு வந்து நீங்க சப்டைட்டிலே தேவையில்ல. ஏன்னா ஃபர்ஸ்ட் அந்த செக்ஷன்ல வந்து வைக்கிங் பாஷையில பேசுவாங்க. அதுவும் சப்டைட்டில் பார்த்தா தான் தெரியும். செகண்ட் வந்து ஜாப்பனீஸ்ல பேசுவாங்க. அதுவும் சப்டைட்டில் பார்த்தா தான் தெரியும். அதனால உங்களுக்கு இங்கிலீஷ்ல தான் இருக்கு, அதனால மிஸ் பண்றோம்னு கவலைப்பட தேவையில்ல. தமிழ்ல இல்லைன்னு சொல்லிட்டு பார்க்க தேவையில்ல. நீங்க அதை வந்து புரிஞ்சிக்கணும்னு கூட அவசியம் இல்லை. அது ஸ்டோரி டெல்லிங் வந்து விஷுவல் ஸ்டோரி டெல்லிங் தான். அதனால நீங்க எப்படி பார்த்தாலும் புரியும் அந்த படம்.
கதை புரியுது நம்மளுக்கு, என்ன பண்றாங்க எல்லாமே விஷுவலா நல்லா காட்டுறாங்க. ஆமா, அது பார்த்தா என்ன ஒரு இதுல என்ன ஒரு இதுனா, அந்த கூட இருக்கிற அந்த மூணு வாரியர்ஸ்லயும் 3 பேர் பேசுறதும் புரியாது. இப்ப அந்த நார்ஸ் உமனுக்கு வந்து அந்த ஜாப்பனீஸ் நிஞ்சா பேசுறது வந்து புரியாது, அந்த நிஞ்சாக்கு அந்த பொண்ணு பேசுறது புரியாது, அந்த மாதிரி அவங்களுக்கே புரியாது. அதனால வந்து அவங்களே வந்து விஷுவலா தான் ட்ரை பண்ணுவாங்க ஒரு மாதிரி. அதனால வந்து நம்மளுக்கும் புரிய ஈஸியா இருக்கு. பெருசா இங்கிலீஷ் தெரிஞ்சா பார்க்க முடியும் அப்படி இல்லை. ஓரளவு மேக்கிங் வைஸும் குட்டா இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல அனிமேஷன் படம். அதாவது நம்ம நார்மலா ஜென்ரலா அனிமேஷன் படம்லாம் குழந்தைங்க படம் நினைக்காம இந்த மாதிரி ஒரு நல்ல படங்கள்லாம் மிஸ் பண்ணக்கூடாது. ஒரு சஜஷன் லிஸ்ட்ல கண்டிப்பா இருக்கு, செக் பண்ணி பாருங்க. கிளைமேக்ஸ் மட்டும் கொஞ்சம் நல்லா இல்லை, பட் ஓகே, மற்றபடி படம் ஓகே ஆன படம் தான். அதே மாதிரி வந்து இப்போ அந்த ப்ரே பார்த்துருப்பீங்க, ஏலியன் படம் பார்த்துருப்பீங்கல்ல, ப்ரே அந்த யூனிவர்ஸ் கூட வந்து இதை கனெக்ட் பண்ணிருக்காங்க லாஸ்ட்ல போஸ்ட் கிரெடிட்ஸ்ல. அதுதான் நான் சொன்னேன், இந்த அவர் பேரு அந்த கேரக்டர் பேரு மறந்துச்சு. அதான் அந்த காட்டுவாசி கேரக்டர், ரெட்டி இந்தியன் கேரக்டர் இருக்குல்ல, ரெட்டி இந்தியன் கேரக்டர், அந்த கேரக்டர் வந்து இதுல கொஞ்சம் டீச் பண்ணியிருப்பாங்க, அவ்வளவுதான். கனெக்ட். அதனால வந்து ஃபியூச்சர்ல வந்து இந்த யூனிவர்ஸும் இந்த அனிமேஷன் யூனிவர்ஸும் அந்த ப்ளே யூனிவர்ஸும் ஒன்னா சேர்ந்து ஏலியன் வர்சஸ் பிரெடேட்டர் அந்த மாதிரி படம் கூட வரலாம் வாய்ப்பு இருக்கு. இல்ல அதுவும் பிரெடேட்டர் யூனிவர்ஸ் தான் காசி பிரேவும். ஆமா பிரீதன், ரெண்டுமே அதான் ஒரே யூனிவர்ஸ்ல வர வாய்ப்பு. யூனிவர்ஸ் இன்னும் ஜாயின் ஆகல ஆக்சுவலி. இன்னும் ஏலியன் ரோமலஸ்ல வந்து பிரெடேட்டர் சீக்வென்ஸ் எதுவும் காட்டல. ஆமா, இது பிரெடேட்டர் யூனிவர்ஸ் தான். ஸோ ஏலியன் வர்சஸ் பிரெடேட்டர் கன்ஃபார்ம் ஆகுமான்னு தெரியாது, அதுக்குள்ள வந்து. ஓ அப்படி சொல்றீங்களா? ஆமா, அது கரெக்ட் தான். ஏலியன் பிரெடேட்டர் அதை பத்தி டிஸ்னி இப்போ அப்டேட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ஃபியூச்சர்ல கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி நடக்கலாம். கண்டிப்பா பார்ப்போம். தொடர்ந்து இந்த மாதிரி ரிவ்யூ அண்ட் அப்டேட்ஸுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ ஏலியன் ஃபேன்ஸ் கமெண்ட் பண்ணுங்க, பிரெடேட்டர் ஃபேன்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு யார் சைடுன்றதை கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஃபோர்ஸ் பி வித் யூ.